ஹலோ காய்ஸ், வெல்கம் டு யுஏஇ பாப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான சுண்டல் வச்சு ஒரு நல்ல ஒரு ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 3 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கொஞ்சம் கடுகு, அது கூட ஒரு கையளவுக்கு ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆயிலில் இந்த ஆனியன் நல்லாவே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். அது வரைக்கும் நல்லா அப்படி கிளறி விட்டுட்டு அது கூட நான் 2 பச்சை மிளகாயை நீள்வாக்கில் கீறி சேர்த்துக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அது கூட 2 பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் மீடியம் சைஸ் தக்காளி தான் 2 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் ஒரு தக்காளி கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. ஒரு மூடி போட்டு கூட நீங்கள் வதக்கிக்கோங்க, இல்லை அப்படின்னா நார்மலாகவே வதக்குங்க. அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை இது மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து கருவேப்பிலையோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஓவர் நைட் ஊற வச்ச சுண்டலை நம்ம நல்லா கழுவி வடிகட்டி அதுக்கப்புறம் நம்ம இந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கடாயில் வைக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த ஊற வச்ச சுண்டலை குக்கரில் போட்டு தனியாக உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டுட்டு நீங்கள் 3 விசில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடாயில் சமைச்சிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணலாம். அதுக்கு நான் 2 டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான். அதே மாதிரி 2 டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய்த்தூள் மல்லித்தூள் நல்லா சேர்த்திங்க அப்படின்னா குழம்பு நல்லாவே சூப்பராக இருக்கும். அது கூட நான் 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கரம் மசாலா ஆட் பண்ணுறதுனால நல்ல ஒரு கறி குழம்பு டேஸ்ட்டில் இந்த கருப்பு சுண்டல் வந்துடும். இந்த ரெசிபிக்கு நீங்கள் மோஸ்ட்லி ஒயிட் சுண்டல் யூஸ் பண்ணாதீங்க, இந்த பிளாக் சுண்டலே யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது கூட நம்ம சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் தனித்தனியாக சட்னி சாம்பார் பண்ணாமல் இந்த ஒரே ரெசிபி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லன்ச் ரெண்டுக்குமே நல்ல ஒரு ரெசிபியாக இருக்கும் அது. ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபி லன்ச் பாக்ஸுக்கு கூட சூப்பராக இருக்கும். ஒரு 4 முட்டை மட்டும் நீங்கள் பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு இது மாதிரி பேக் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்திக்கு சைடிஷாகவும் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸு ப்ளஸ் எக்குக்கு இது ரொம்பவே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.